ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கலான சவாலான விஷயங்களுக்கும் விடை கொடுத்து நீ எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரிசையாக நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் இதை கேட்டுட்டு போன்னு சொன்னேன். நீண்ட நாட்களாக உனக்கு விடை கிடைக்காம இருந்த விஷயங்களும் கவலையையும் குழப்பத்தையும் கொடுத்த பிரச்சனைகளுக்கும் இப்போது முடிவு தரப்போகிறேன். இனி உனக்கு ஆலோசனை தருவதற்கு உன் மேலே உண்மையான அக்கறையும் மனிதாபிமானமும் அன்புள்ளமும் கொண்ட சரியான மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்க. சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை கிடச்சி சவாலான சிக்கல்களையும் விஷயங்களையும் எதிர்கொண்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே. நீ கேட்காமலேயே இனி எல்லா உதவிகளையும் உனக்காக நான் செய்ய போகிறேன். சரியான நேரத்தில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலமாக உன்கிட்ட வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்த்தது போலவே நல்லபடியாக விமரிசையாக வெற்றிகரமாக நடக்கப் போகுது. எல்லா நன்மைகளையும் நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறாய் என் செல்வமே. இதுவரைக்கும் உனக்கு கிடைச்ச அனுபவமும் எல்லாத்தையும் கையாளும் பக்குவமும் இப்போது நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உனக்கு உதவிகரமாக இருக்க போது. நான் எந்த நேரத்துலையும் உன் பக்கத்தில் உன் கூடவே தான் இருக்கேன். ஆனால் அது தெரியாமல் நீ எங்கெங்கேயோ போய் என்னை எப்படியோ தேடிக்கிட்டு இருக்க. முதல்ல என் மேலே நீ முழு நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையின் எல்லை வரை நானே உன்னை வழி நடத்தி உனக்கு வழித்துணையாகவும் வரப்போகிறேன். முடியாததை முடிச்சு காட்டி அதிசயங்கள் பல புரிபவன் இந்த முருகன். நான் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது தானே. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் நீ செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் நிரந்தரமாக உன் கூடவே இருந்து என்னைக்காவது ஒரு நாள் அதற்கான பலனை கொடுத்தே தீரும். என் பிள்ளையான நீ கண்ட கனவுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது அத்தனையையும் நனவாக்கி நிஜமாக்கி கொடுப்பதற்காக தான் நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். முதல்ல உன் கனவை நான் உனக்கு வாழ்க்கையாக மாற்றி நிஜமாக்கி கொடுப்பேன்னு இப்போதே வாக்குறுதி கொடுக்கிறேன் என் செல்வமே. இனி நீ எதுக்காகவும் எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். என் மேலே நம்பிக்கையோடு இரு. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் மனுஷன் ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. நான் உயிர் வாழ முடியும், நான் சுவாசிக்க முடியும். நீ நினச்சாதான் உன்னால் வாழ முடியும். மனிதர்கள் பொதுவாக சாப்பாடு இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும். நீர் இல்லாமல் ஒரு 2 நாட்கள் இருக்க முடியும். காற்றே இல்லாமல் சில நிமிஷங்கள் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். ஆனால் நம்பிக்கை இல்லாட்டி ஒரு நொடி கூட உன்னால் வாழ முடியாது. இந்த நாளை நீ நம்பிக்கையோடு எதிர்கொண்டினா இனி வரக்கூடிய விஷயங்களிலெல்லாம் உனக்கு துணையாக இருந்து நல்லது நடக்கும்படி நான் அருள் செய்வேன் என் செல்வமே. நீ நினச்சது போலவே எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நீ நினைக்கிற. அது நடந்தா உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வரும்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரிஞ்சதால தான் அதை நடக்க வேண்டிய நேரத்தில் நடத்தி கொடுக்கல. அதற்கு பதிலாக எந்த விஷயம் எதன் மூலமாக உனக்கு பிரச்சனைகள் வருதோ அதை சரி செஞ்சு அதை மாற்றி அதை முழுவதுமாக உனக்கு நல்லதாக மட்டுமே நடத்தி கொடுக்க நான் தயாராக தான் அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நினச்சது எதுவுமே நடக்காமல் போகாது. நடக்காமல் போகவும் நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே. இப்போதைக்கு வேணும்னா கொஞ்சம் உனக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், பணம் இல்லாமல் நீ தவிக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் இது எல்லாமே முடிவுக்கு வரும் காலத்தை நீ நெருங்கிடுவ. விதி உன் வாழ்க்கையில் பல சதிகளை செஞ்சாலும் இந்த முருகனின் துணையால் உன் வாழ்க்கையவே நீ ஜெயித்திடுவாய் என் செல்வமே. உனக்கு வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய சோதனைன்னு நீ என்கிட்ட வந்து சொல்லி அழுக வேணாம். உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளோ பெரிய கடவுள்னு இந்த முருகப்பெருமான் என்னுடைய அற்புதத்தை உன் சோதனைக்கிட்ட போய் சொல்லு. அந்த சோதனையே தலை தெரிச்சு ஓடி போய் உனக்கான வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே. காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கமாகவே இருந்தாலும்
சும்மா படுத்து கிடந்தா அதுக்கு சாப்பாடு தேடி வந்துடாது. அது எந்திரிச்சு ஓடி தேடி போனாதான் அதுக்கு இறை கிடைக்கும். அதே போல் பளபளக்கும் தங்கமாகவே மதிப்புமிக்க தங்கமாகவே இருந்தாலும் அதை நெருப்பில் போடும்போது அது சூட்டை தாங்கினாதான் அதை மற்றவங்களுக்கு பிடிச்ச ஆபரணமாக மாற்ற முடியும். அதே போல தான் நீயும் எங்கேயும் போகாமல் ஓடாமல் போராடாமல் சும்மாவே உட்காந்துருந்தினா இங்கே எதுவுமே சுலபமாக கிடச்சிடாது. வாழ்க்கையை போராடி தான் ஆகணும். சில வேலைகளையும் முயற்சிகளையும் செஞ்சு தான் ஆகணும். உன்னை இயக்கிக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கு தேவையான இயக்கத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக கொடுத்தே தீர்வேன். உன்னை யாரெல்லாம் கண்கலங்க வச்சாங்களோ, யாரெல்லாம் உன் மனசு கஷ்டப்படும்படி நடந்துக்கிட்டாங்களோ, அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவையும் முற்றுப்புள்ளியையும் கொடுக்க போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படும்படி எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே. உன்னை படைச்ச இந்த இறைவனுக்கு மட்டும் நீ பயந்து வாழ்ந்தினா போதும். நிச்சயமா எந்த மனிதன் முன்பாகவும் நீ தலை குனிய வேண்டிய சூழ்நிலையை நான் வரவே விடமாட்டேன். ஒரு காலகட்டத்தில் உனக்கு நீ யாருமே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போது உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருக்கும்போது எந்த மனிதரின் துணையும் ஆதரவும் உதவியும் உனக்கு அவசியப்படாது என் செல்வமே. இனிமே நீ கண்ணீர் சிந்தும்படியோ கவலைப்படும்படியோ வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கும்படியோ நான் உன்னை விட்டுட மாட்டேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உன் கண்களில் வழியும் கண்ணீரை மட்டும் எனக்கு காணிக்கையாக கொடுத்தினா போதும். அந்த காணிக்கையவே நீ எனக்கு கொடுத்த பரிசாக நான் நினச்சிக்கிட்டு அதற்கு பிரதிபலனாக உன் வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உனது தேவைகளையும் உன்னுடைய ஆசைகளையும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ பயப்படாமல் சந்தோஷமாக கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருந்தால் மட்டும் எனக்கு போதும் என் செல்வமே. பக்தர்களின் குறை தீர்க்கும் வள்ளலாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும்போது என் பிள்ளையாகிய நீ இனி கவலைப்படலாமோ? கூடவே கூடாது. நீ சோகமாக இருப்பதை விட இனி வரக்கூடிய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினச்சி மகிழ்ச்சியோடு இரு. கடந்த காலமும் இந்த நிகழ்காலமும் வேணும்னா உனக்கு கஷ்டமானதாக இருந்திருக்கலாம். ஆனால் உன் எதிர்காலம் என்பது உனக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய நல்ல காலமாகவே இருக்க போகுது. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இனி நல்ல காலம் வரப்போகுது. நீ நம்பிக்கையோடு இருக்கணும். நீனே மனசுடைஞ்சு போனினா உன் குடும்பத்தில் உள்ளவங்க யாரை நம்புவாங்க, யாரை எதிர்பார்ப்பாங்க? நீ சந்தோஷமாக இருந்தாதான் அவங்க உன்னை பார்த்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும். நானும் உனக்கு துணையாக இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் உயர்த்தி பிடிப்பேன்னு சொன்ன பிறகு, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக இருந்து உங்களை காப்பாற்றுவேன்னு சொன்ன பிறகு, இனிமே நீ சிரிச்ச முகத்தோடு தான் இருக்கணும். உன் வாழ்க்கை நிச்சயம் உன் பக்கம் உனக்கு சாதகமாக, உனக்கு வசதியாக, உனக்கு லாபகமாக எல்லாமே நீ நினச்சது போல நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். இத்தனை நாளாக நீ செஞ்ச எந்த முயற்சியும் ஒருபோதும் வீண் போகாது. உன் வாழ்க்கை பயணத்தில் தடையாக இருந்ததும் தடங்கல்களாக இருந்ததும் எல்லாத்தையும் சரி செய்ய நான் வந்துட்டேன். நீ மட்டும் எப்போதும் உறுதி உள்ள ஆளாக, தைரியமான ஆளாக இருக்கணும் என் செல்வமே. நீ வாழவே கூடாது நினச்சவங்க முன்னால் நீ தான் ஜெயிக்க போகிற. சந்தோஷமாக இரு. இது வரைக்கும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டம்ன்றது பொற்காலமாகத்தான் இருக்க போகுது. உன்னுடைய உடலில் நீ அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு நீ நிற்கிறதையும் நடக்கிறதையும் பேசுகிறதையும் செயல்கள் செய்வதையும் வேணும்னா அடுத்தவங்க தடுக்கலாம். ஆனால் உன் மூளையில் நீ யோசிப்பதையும் இதை செய்யலாம் அதை செய்யலான்னு சிந்திப்பதையும் நல்ல முடிவுகள் எடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாதல்லவா? உனக்கான நேரம் வரும் வரைக்கும் உன் சிந்தனைகளை சிறப்பாக யோசிச்சு வை. உன் கனவுகளை வெற்றிகரமான நனவாக மாற்றுவதற்கு உன் அப்பன் முருகன் கூடிய சீக்கிரம் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உனக்குன்னு நான் எடுத்து வச்சதை நீயே வேணாம்னு சொன்னாலும் நான் விட்டுட மாட்டேன். உனக்குன்னு நான் கொடுக்க நினச்சதை யார் தடுக்க நினைத்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை எப்படியாவது உன் கைகளில் சேர்த்துருவேன். நீயே யோசிக்காத அளவுக்கு, கற்பனையிலும் நினச்சி பார்க்காத அளவுக்கு
ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ எப்போது மனசு சோர்வடையாமல் உற்சாகத்தோடு இருக்கணும். நேர்மறை எண்ணங்களை உனக்குள் அதிகமாக விதைக்க கற்றுக்கோ. எப்போவுமே முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன். நீயும் எப்போதும் உற்சாகமாக புத்துணர்ச்சியோட புதுசாக முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இனிமே நீ கலங்கி நிற்க தேவையில்லாத அளவுக்கு நீ நினச்ச காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி நல்லது மட்டும்தானே நடக்கும். கடைசி நிமிஷத்தில் கூட எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ மாற்றங்களை செஞ்சுருக்கேன். நீ நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தினா உன் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நான் அற்புதங்களை செய்து முடிப்பேன். அடுத்தடுத்து உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை அழகாக மாறும்படி பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் வந்து சேர தயாராக இந்த முருகனின் அருள் கடாட்சம் உனக்கு நிறைஞ்சு இருக்கு. கர்ம வினையின் தாக்கத்திலிருந்து சீக்கிரமே உனக்கு விடிவு காலம் பிறக்க போகுது. இந்த முருகனிடம் நீ மனம் வருந்தி மனம் உருகி பிரார்த்தனை மட்டும் வச்சினா போதும். எல்லாத்தையும் நீ நினச்சதை விட சிறப்பாக நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காக நீ நன்றி மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. உனக்கு கிடைச்ச வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானதுங்கிறத நீ சீக்கிரமே உணரும்படி பல நன்மைகளை நான் உனக்காக செய்ய போகிறேன். உன் குறிக்கோளிலும் லட்சியத்திலும் நீ உறுதியாக இரு. உன்னை பலவீனமாக்குவதற்காகவே உன்னை சுற்றி பல பேர் பல விஷயங்களை செய்வாங்க. ஆனால் எதையும் யோசித்து கவலைப்படாமல் பலவீனமாக உணராமல் நீ எதையுமே பெருசாக எடுத்துக்காம உன் எண்ணத்திலும் செயலிலும் உறுதியாக இரு. தன்னம்பிக்கையோடு நீ இருந்தினா நான் உனக்கு உற்ற துணையாக இருப்பேன். என்னை வணங்கியும் கூட உன் வாழ்க்கையில் கஷ்டம் குறையலையே நினச்சி வருத்தப்படாத. கொஞ்சம் பொறுமையாரு. எல்லாத்தையும் நான் கணக்கு போட்டு தான் காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தாமதமானாலும் நிச்சயம் தரமான அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தி காட்டுவேன். நான் நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடத்துவதற்கான காலகட்டம் இப்போது தான் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, நீ வருத்தப்பட்ட உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடப்போகுது. நல்ல நல்ல விஷயங்களும் மிக சிறப்பாக நல்லபடியாக உன் வீட்டில் நடக்க போகுது. உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் என் செல்வமே. இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்க அவசியமில்லைன்னு உனக்கு சொன்னேன் தானே. சில நேரங்களில் நீ என்கிட்ட சின்னதையே கேட்டாலும் எல்லாவற்றையும் நான் உனக்கு மிக பெரிதாக கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான மகிழ்ச்சியான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தயாராகு. தேவையில்லாமல் பயப்படாதே. என்ன நடந்தாலும் அதை தைரியத்தோடு ஏற்றுக்கிட்டினா உனக்கான பெரிய பெரிய வாய்ப்புகளை நான் உருவாக்கி தருவேன். எதுவுமே இது நடக்குமோ நடக்காதோ, முடியுமோ முடியாதோ நினச்சி பயப்படாத. நம்மால் இது முடியுமா, நமக்கு இது நடக்குமான்னு உன் மனசில் இருக்கக்கூடிய 1008 கேள்விகளுக்கெல்லாம் முடிவாக உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். வேலுண்டு என் அப்பன் முருகன் உண்டுன்னு நினச்சிக்கிட்டு நீ எல்லாத்தையும் துணிந்து செயல்பட்டினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்வமே. ஓ முருகா.